ஈவுகள், நன்மைகள், நல்ல கிஃப்ட்ஸ் பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு நிறைய வாஞ்சைகள், ஆசைகள் உண்டு. மற்றவர்களுக்கு கிஃப்ட் கொடுக்க வேண்டும் என்று கூட நாம் ஆசைப்படுகிறோம். நம்முடைய தேவன் நமக்கு நல்ல ஈவுகள், நல்ல கிஃப்ட் கொடுக்க விரும்புகிற தேவனாக இருக்கிறார். யாக்கோபு 1:17 நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. நல்ல ஈவுகள் கர்த்தருடைய கரத்திலிருந்து, அவருடைய சமூகத்திலிருந்து நமக்கு வருகிறது. அருமையானவர்களே, நாம் ஒரு கிஃப்ட் கொடுக்கும் பொழுது நமக்கு அதிகமாக வேண்டியவர்கள், நாம் நேசிக்கிறவர்களா இருந்தால் மிகவும் விலையுயர்ந்த, அவர்களுக்கு பிரியமாயிருக்கிற கிஃப்டை நாம் பார்த்து வாங்கி கொடுப்போம் அல்லவா? நம்முடைய தேவன் நம்மை அதிகமாக நேசிக்கிறார். நமக்கு நல்ல பூர்ணமான வரங்களையும் ஈவுகளையும் அவர் கொடுக்க விரும்புகிறார். ஒரு கிஃப்ட், ஒரு நல்ல ஈவு கொடுக்கும்படியாகவே ஒரு பட்டணத்தின் வழியாக இயேசு கடந்து சென்றார் என்று சொல்லி யோவான் 4 சொல்லுகிறது. சமாரியாவிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட ஸ்திரீயை சந்தித்து அவளுக்கு நல்ல கிஃப்ட்ஸ், நல்ல ஈவுகளை கொடுக்கும்படியாக அவர் அந்த பாதையிலே கடந்து சென்றார். அந்த ஊரின் வாசலிலே யாக்கோபின் கிணறு என்ற ஒரு கிணற்றண்டையிலே அவர் சற்று இளைப்பாறும்படியாய் அமர்ந்திருந்தாள். மதிய வேளையாயிருந்தது. மதியம் 12 மணி நேரம் இருக்கும். அந்த ஊரில் இருக்கிற அந்த குறிப்பிட்ட ஸ்திரீ தண்ணீர் மொண்டு கொள்ளும்படியாக அந்த கிணற்றின் அண்டையிலே அவள் வந்தாள். அப்பொழுது அது மதிய வேளையாயிருந்தது. சாதாரணமாக பெண்கள் அந்த நேரத்திலே வெளியே வந்து தண்ணீர் முள்ள வரமாட்டார்கள். இவள் ஏன் அந்த இடத்திற்கு வர வேண்டும்? ஊருக்குள்ளே கூட கிணறுகள் இருந்தன. ஏன் அப்படிப்பட்ட மதிய வெயில் நேரத்தில் வர வேண்டும்? மற்றவர்கள் தன்னை பார்க்கக்கூடாது என்ற எண்ணம் அவளுக்கு இருந்தது. அவளுடைய வாழ்க்கையிலே அவமானத்துக்குரிய சில காரியங்கள் இருந்தபடியினால் தன்னை மறைத்து கொள்வதற்காக அவள் அப்படியாக அந்த இடத்திற்கும் அந்த நேரத்திலே அவள் கடந்து வந்தாள். அப்பொழுது யோவான் 4:8 சொல்லுகிறது, இயேசு அவளை பார்த்து, தாகத்துக்கு எனக்கு கொஞ்சம் தண்ணீர் தா என்று வேண்டிக் கொண்டார். இவள் ஒரு சமாரியா தேசத்தை சேர்ந்தவள். இயேசு ஒரு யூதர். அந்நாட்களில் 2 கூட்டத்தாருக்கும் பகை இருந்தது. அவர்கள் ஒருவரோடு ஒருவர் எந்த விதத்திலும் கலந்து கொள்ள மாட்டார்கள். ஒருவர் கிணற்றிலிருந்து மற்ற இனத்தார் தண்ணீர் கூட மொள்ள மாட்டார்கள். எனவேதான் அவள் கேட்டாள், நீர் யூதராய் இருக்கிறீர், நான் சமாரியா தேசத்தை சேர்ந்தவள், நீர் எப்படி என்னிடத்திலே தண்ணீர் கேட்கிறீர் என்று கேட்டாள். அப்பொழுதுதான் இயேசு 10 ஒரு பதிலை கொடுத்தார். அவர் சொன்னார், நீர் தேவனுடைய ஈவை, தேவனுடைய கிஃப்ட நீ அறிந்திருந்தால், தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்று நீ அறிந்திருந்தால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பாரே. பிரியமானவர்களே, இயேசு அங்கு என்ன சொல்லி கொண்டிருந்தார்? மகளே, என்னிடத்திலே ஜீவ தண்ணீர் என்ற ஒரு கிஃப்ட் இருக்கிறது. உன்னிடத்தில் யார் பேசுகிறார் என்று அறியாமல் நீ இதையெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறாய். என்னிடத்திலே இருக்கிற ஒரு கிஃப்ட் உனக்கு தெரிந்திருந்தால் நீ என்னிடத்திலே கேட்டிருப்பாயே என்று சொல்லி இன்னும் ஆண்டவர் அதை குறித்து, அந்த கிஃப்டை குறித்து, அந்த ஈவை குறித்து சொல்லுகிறார். இந்த கிணற்றில் இருக்கிற தண்ணீரை குடித்தால் மறுபடியும் தாகம் உண்டாகும். ஆனால் நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகாது. அது அவனுக்கு நான் கொடுக்கும் தண்ணீர் நித்திய காலமாய் ஊறுகிற ஜீவ நீரூற்றாயிருக்கும். இதுதான் எனக்குள்ளே இருக்கிற கிஃப்ட் என்று அவர் அவளுக்கு வெளிப்படையாக சொல்ல ஆரம்பித்தார். பிரியமானவர்களே, நித்திய ஜீவன் வாழ்க்கையிலே உனக்கு எவ்வளவோ ஏற்ற தாழ்வுகள், உனக்கு எப்பொழுதுமே சந்தோஷம் இல்லாத நிலவரம், உன்னுடைய வாழ்க்கையில எப்பொழுதுமே சமாதானம் இல்லாத ஒரு நிலவரம், இப்படியாக நீ ததும்பி ததும்பி ஜீவித்து கொண்டிருக்கிறாய். ஆனால் எனக்குள்ளே இருக்கிற அந்த ஈவை நான் உனக்கு கொடுக்கும் பொழுது நீ அதை ஏற்றுக்கொள்வாய் என்றால் உனக்கு அது ஊறிக்கொண்டே இருக்கும். அந்த சமாதானமும் அந்த சந்தோஷமும் அந்த ஆறுதலும் உனக்குள்ளே அது பொங்கிக் கொண்டே இருக்கும். அது ஒரு காலம் முடியவே முடியாது, அது அழியவே அழியாது.
இதுதான் நித்திய ஜீவனின் ஊற்று. அந்த ஊற்றாகிய அந்த கிஃப்ட், அந்த ஈவு எனக்குள்ளே இருக்கிறது என்பதை இயேசு அவளுக்கு வெளிப்படுத்தி கொண்டிருந்தார். அப்பொழுது அவள், ஆண்டவரே, எனக்கு மறுபடியும் தாகம் உண்டாகாதபடி நீர் எனக்கு இந்த தண்ணீரை கொடுக்க வேண்டும் என்று கேட்க இயேசு சொன்னார், நீ போய் உன் புருஷனை அழைத்து கொண்டு வா. அவள் சொன்னாள், ஆண்டவரே, எனக்கு புருஷன் இல்லை. உடனடியாக இயேசு அவளுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்த ஆரம்பித்தார். நீ சொன்னது உண்மைதான் மகளே, உன் வாழ்க்கையை நீ உண்மையாக ஒத்துக்கொண்டாய். ஏனென்றால் உனக்கு 5 புருஷர்கள் ஏற்கனவே இருந்து இப்பொழுது இருக்கிற மனிதனும் கூட உன்னுடைய புருஷன் இல்லை. நீ அவனோடு ஜீவித்துக் கொண்டிருக்கிறாய் என்று அவளுடைய வாழ்க்கையை வெளிப்படுத்தினார். அவளுக்கு கோபமும் வரவில்லை, அவர் மேல் எரிச்சல் வரவில்லை. இதையெல்லாம் நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று அவள் சொல்லவும் இல்லை. அவள் சொன்னார், ஆண்டவரே, நீர் ஒரு தீர்க்கதரிசி போல இருக்கிறீரே, என் வாழ்க்கையை நீர் வெளிப்படுத்துகிறீரே என்று சொல்லி அவளுடைய நிலவரத்தை அவள் உண்மையாய் ஒத்துக்கொண்டாள். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய சமூகத்திலே நம்முடைய உண்மையான நிலவரங்களை நாம் ஒத்துக்கொண்டு அதை அறிக்கையிடும் பொழுது அது நமக்கு ஒரு பெரிய ஈவை கொண்டு வருகிறது. அந்த ஈவு நீதியின் ஈவு. 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 10-11 வசனங்கள் வரை நாம் படிக்கும் பொழுது, தேவனுக்கேற்ற துக்கம் ரட்சிப்புக்கு ஏதுவான மனந்திரும்புதலை உண்டாக்குகிறது. நாம் தேவனுக்கேற்ற துக்கம் அடைந்து மனந்திரும்பும் பொழுது கர்த்தர் நமக்கு அவருடைய நீதியாகிய ஒரு ஈவை கொடுக்கிறார். ரோமர் 5:17 கர்த்தருடைய நீதியாகிய ஈவு என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதற்கு பிற்பாடு தேவன் நம்மை பாவிகளாக பார்ப்பதில்லை, கர்த்தர் நம்மை நீதிமான்களாக பார்க்கிறார். இவள் தன்னுடைய வாழ்க்கையிலே அவள் நடந்த காரியங்களை உண்மைதான் என்று ஒத்துக்கொண்டபடியினால் தேவன் அவளுக்கு நீதி என்ற ஒரு ஈவையும் கூட கொடுத்தார். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையிலே நடந்த சகல பாவமான காரியங்களை ஒத்துக்கொண்டு அறிக்கையிடும் பொழுது கர்த்தர் உங்களை நீதிமான்களாக பார்க்கிறார். நீதியாகிய அந்த ஈவை அவர் கொடுக்கிறார். நித்திய ஜீவன் ஒரு கிஃப்ட், நீதி என்பது ஒரு கிஃப்ட். இன்னும் இயேசுவுக்கு அவளுக்கு ஈவுகள், கிஃப்ட்ஸ் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு கொண்டிருந்தார். இந்த மகளுக்குள்ளே ஆராதனை குறித்த சில கேள்விகள், சந்தேகங்கள் இருந்தன. இது பல வருடங்களாக அவளுடைய உள்ளத்திலே அடக்கி வைத்திருந்தால் அவள் சொல்லுகிறாள் 20ஆம் வசனத்திலே, எங்கள் பிதாக்கள் இந்த மலையிலே தொழுது கொண்டு வந்தார்கள், நீங்களோ எருசலேமிலே தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறீர்கள். எங்கதான் ஆராதிப்பது என்ற கேள்வியோடு இயேசுவிடத்திலே அவள் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இயேசு அவளுக்கு மறு உத்தரவு கொடுத்தது, உண்மையாய் தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்று பிதா தேடிக்கொண்டிருக்கிறார், அதை தான் விரும்புகிறார். அவரை உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று இயேசு எடுத்து சொன்னார். பிதாவே, தொழுது கொள்ளும் காலம், எங்கும் தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. ஆனால் அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் இந்த மகள் சொன்னாள், மேசியா ஒருவர் வருவார், அவர் வரும் பொழுது இந்த காரியத்தை எல்லாம் எங்களுக்கு எடுத்து சொல்லுவார், விளக்கி சொல்வார். அப்பொழுதுதான் இயேசு வெளிப்படையாக சொன்னார், உன்னோடு பேசுகிற நான் தான் அந்த மேசியா. மேசியா என்றால் அபிஷேகம் கொடுக்கிறவர், அபிஷேகிக்கிறவர், பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஊற்றுகிறவர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த மகளுக்கு பரிசுத்தாவியின் கிஃப்டையும் கூட அவர் கொடுத்து கொண்டிருந்தார். பிரியமானவர்களே, பேதுரு கூட அநேக ஜனங்களுக்கு பிரசங்கித்த பிற்பாடு அவர் சொல்லுகிறார், நீங்கள் மனம் திரும்பி நீங்கள் ஞான ஸ்நானம் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பெற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்தாவியின் வரத்தையும் பெறுவீர்கள். பரிசுத்தாவியின் கிஃப்ட், the gift of the Holy Spirit ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்ட பிற்பாடு இவளுக்கு சந்தோஷமும் ஆறுதலும் தாங்க முடியவில்லை. தன்னுடைய பாவ வாழ்க்கையையும் அவமானத்தையும் அவள் மறந்து போனாள். எத்தனையோ மனிதர்கள், புருஷர்கள் அவளை வேண்டாம் 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 என்று தள்ளியிருந்தார்கள். ஆனால் அன்றைய தினமோ அவள் நித்திய ஜீவனையும் நீதி என்ற ஈவையையும் பரிசுத்த ஆவியானவர் என்ற அபிஷேக வரத்தையும் அவள்
அனுபவித்து அதை பற்றி அறிந்து கொண்டு ஊரெல்லாம் பறைசாற்ற ஆரம்பித்தாள். நான் மேசியாகிய கிறிஸ்துவை கண்டேன், அவர் என்னோடு பேசினார், என் வாழ்க்கையை அப்படியே எடுத்து சொல்லிவிட்டார், அவர்தான் மேசியா என்று சொல்லி ஊரில் இருக்கிற ஜனத்தையெல்லாம் கூட்டிக் கொண்டு வந்தாள். ஊருக்கு உள்ளே கூட போக வெட்கப்பட்ட ஸ்திரீ, அவள் பார்க்கக்கூடாது என்ற எண்ணி இருந்த எல்லா ஜனங்களையும் கூட்டிக் கொண்டு இயேசு வண்டையிலே கொண்டு வந்து நிறுத்தினாள். பிரியமானவர்களே, ஊழியம் என்ற கிஃப்ட், ஊழியம் என்ற ஈவையும் கூட அவள் பெற்றுக்கொண்டாள். பிரசங்கி 5ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு ஐஸ்வரியத்தையும் சம்பத்தையும் கொடுத்திருக்கிறார், அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியாயிருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம், தேவனுடைய கிஃப்ட். பரலோக ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடும் பொழுது ஆவிக்குரிய ஈவுகளையும் நாம் உலகத்திலே ஜீவிக்க வேண்டியதற்கு அவசியமான சகல ஈவுகளையும் கர்த்தர் நமக்கு தருவேன் என்று சொல்லுகிறார். அருமையான பரலோக தகப்பனே, ஆண்டவரே, எங்களுக்கு நீர் எத்தனை ஈவுகளை வைத்திருக்கிறீர் அப்பா. அந்த ஈவுகளை கொடுக்க வேண்டும் என்று எவ்வளவு ஆசையாய் இருக்கிறீர் தகப்பனே. உம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் உம்முடைய ஈவுகளால் நிரப்பும். நித்திய ஜீவன் என்ற ஈவு உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே வருவதாக தகப்பனே. நீதி என்ற ஈவு, பரிசுத்தாவின் அபிஷேகம் என்ற ஈவு, ஊழியம் செய்கிற ஈவு, எல்லாவற்றையும் நீர் கொடுத்து அவர்களை சந்தோஷப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். அன்றாட வாழ்க்கைக்கு வாழ வேண்டிய எல்லா கிருபைகளும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் ஆண்டவரே தன் பங்கை அனுபவிக்கிற அந்த சந்தோஷத்தையும் நீர் கொடுப்பதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன்.